ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மினன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்மளோட இன்ஸ்டியூட் வெப்சைட்டில் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற ஃபீச்சரை பற்றி. அதாவது CMA GPT அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ஸ்டியூட் வெப்சைட்டில் டாப் ரைட் கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் புதுசாக ஒரு ஃபீச்சர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபீச்சரை பற்றி அண்ட் இந்த ஃபீச்சரை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இது உங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முதல்ல CMA GPT அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ CMA GPT அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கஸ்டமைஸ்டு ஜிபிடி. ஸோ சாட் ஜிபிடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கரெக்டாக? ஸோ சாட் ஜிபிடிக்குள்ளேயே ஒரு கஸ்டமைஸ்டு வெர்ஷன் மாதிரி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ GPT-4 சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கிற யாருனாலும் அதை க்ரியேட் பண்ண முடியும். இண்டிவிஜுவல் யூஸுக்காக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு இன்ஸ்டிடியூஷன், இந்த மாதிரி நம்ம இன்ஸ்டியூட் மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷனாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு கஸ்டமைஸ்டு ஜிபிடி மாடலை தன்னோட ஓன் ட்ரைனிங் டேட்டா வச்சு க்ரியேட் பண்ணி பப்ளிஷ் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் இதை கிளிக் பண்ணி நம்ம உள்ளே போவோம். ஸோ லாகின் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து காட்டும். லாகின் ஃபார் CMA மெம்பர்ஸ், லாகின் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸு, லாகின் ஃபார் அதர்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ ஸ்டூடெண்ட் லாகின் நீங்கள் கொடுத்து உள்ளே போனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் அந்த வெரிஃபிகேஷன் இதெல்லாம் கேட்கும். இதெல்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணி லாகின் பண்ணிக்க முடியும். ஸோ நான் லாகின் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மெம்பர் லாகின் வச்சு லாகின் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து ஃபார் யூசிங் CMA GPT கிளிக் ஆன் த மெனு ஆர் CMA GPT. ஸோ கிளிக் ஹியர் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் 2 ஆப்ஷன் வந்து காட்டும். காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் GPT, காஸ்ட் ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட் GPT அப்படின்னு சொல்லி. இப்போதைக்கு இது 2 தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த 2 கஸ்டமைஸ்டு GPT வெர்ஷன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பர்டிகுலராக எதை வச்சு ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொன்னால் காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் டேட்டா வச்சும் காஸ்ட் ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் டேட்டா வச்சும். இப்போ நீங்கள் இந்த சேட் பாட்டுக்குள்ளே போய் இதை பற்றின டவுட்ஸ் எதுனாலும் நீங்கள் வந்து கேட்க முடியும். ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை ஒரு தடவை நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்க்குள்ளே போய் பார்ப்போம். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் டேரெக்டாக உங்களை சாட் ஜிபிடி வெப்சைட்டுக்கு தான் கொண்டு போகும். பட் இங்கே காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் GPT அப்படின்னு சொல்லிட்டு இந்த கஸ்டம் GPT மாடல் வந்து இங்கே காட்டும். ஸோ இதுக்கும் மெயின் சாட் ஜிபிடிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், மெயின் சாட் ஜிபிடியில் போயிட்டு நீங்கள் CIS அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் கரெக்டாக இந்தியன் கான்டெக்ஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வராது. ஸோ வேறு கண்ட்ரியோட ரூல்ஸோ அது வேறு கண்ட்ரியோட ஸ்டாண்டர்ட்ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு வரும். அதுக்கப்புறம் இந்தியன் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ராம்ப்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா அது வந்து இந்தியனாக மாறும். ஸோ இது சும்மா ஒரு ஜென்ரல் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஸோ கான்டெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ப்ராம்ப்டாக கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே ப்ரீடிஃபைண்டாக அவங்க செட் பண்ணி வச்சுருக்கிறதுனால டேரெக்டாக நீங்கள் காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை பற்றி இங்கே இந்த சேட்டில் உங்களால் கேட்க முடியும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து வாட் இஸ் CIS-1 இந்த ப்ரீடிஃபைண்ட் இந்த டெம்ப்ளேட் இருக்குல்லையா, இந்த ப்ராம்ப்ட்டை வந்து நம்ம கொடுத்து பார்ப்போம். வாட் இஸ் CIS-1 அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் அது CIS-1 பற்றி அது எக்ஸ்பிளைன் பண்ணும். ஸோ CIS-1 அப்படின்னு சொன்னால் அது காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் ஆன் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் காஸ்ட். இதை தான் நீங்கள் கேட்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ப்ராம்ப்டில் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணி எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அதை பற்றி உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும். ஸோ இதை நீங்கள் பார்த்ததுக்கப்புறமா இந்த ஆன்சர் உங்களுக்கு புரியலை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்காக ஒரு எக்ஸாம்பிளை ஒரு ட்ரெயினிங் டேட்டா வந்து அது ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ ஒவ்வொரு ஐட்டமும் என்ன டைப் ஆஃப் காஸ்ட் எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, எது மெட்டீரியல் காஸ்ட், எது எம்ப்ளாயி காஸ்ட், இது டேரக்ட் எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிளை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இதே மாதிரி வேறு ஒரு CISக்கு உங்களுக்கு எதாவது எக்ஸாம்பிள் வேணும் அப்படின்னு சொன்னால் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் CIS-2 கெப்பாசிட்டி டிட்டர்மினேஷன். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிளையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ ஐடில் டைம் எவ்வளோ இருக்குது, ப்ராக்டிக்கல் கெப்பாசிட்டி எவ்வளவு, நார்மல் கெப்பாசிட்டி எவ்வளவு, ஸோ ஐடில் கெப்பாசிட்டி எப்படி கனெக்ட் பண்ணுறோம், அதே மாதிரி அப்நார்மல் ஐடில் கெப்பாசிட்டி எப்படி கனெக்ட் பண்ணுறோம், இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் அது ஈஸியாக ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ ஒருவேளை உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள்ஸ் தமிழில் வேணும் அப்படின்னு சொன்னால் கூட இன் தமிழ் அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஈஸியாக உங்களுக்கு தமிழ்லையும் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி தமிழ் ட்ரான்ஸ்லேஷனையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இந்த CISல சொல்லியிருக்கிற அதாவது ஒரு பர்டிகுலர் டேர்ம் உங்களுக்கு புரியலை அப்படின்னு சொன்னாலும் அதையும் நீங்கள் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியும் கூட கேட்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ வாட் இஸ் ஓவர்பர்டன் இன் தமிழ் அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கான ரிப்ளையாக அது தமிழில் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் டெஃபினேஷன், அதுக்கப்புறமா அதோட தமிழ் ட்ரான்ஸ்லேஷன். ஸோ இந்த மாதிரி அதால் ரிப்ளைஸ் ஜென்ரேட் பண்ண முடியும் நீங்கள் கேட்குற ப்ராம்ப்டை பொறுத்து. ஸோ தமிழில் ஒரு எக்ஸாம்பிள் வேணும் அப்படின்னு சொன்னால் எக்ஸாம்பிள் இன் தமிழ்னு நீங்கள் போட முடியும். தமிழ்லேயே உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய விஷயத்துக்கு உங்களால் இந்த ஜிபிடியை யூஸ் பண்ண முடியும். ஜென்ரலாக சாட் ஜிபிடியை இந்த மாதிரி நிறைய பர்பஸ்க்கு உங்களால் யூஸ் பண்ண முடியும். பட் இது பர்டிகுலராக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஏரியாவுக்கு, அதாவது CIS அண்ட் காஸ்ட் ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது உங்களுக்கு, அல்லது ஏதாவது பர்டிகுலர் பாயிண்ட் புரியலை அப்படின்னு சொன்னால் அந்த டவுட்ஸை உங்களால் ஈஸியாக கிளியர் பண்ணிக்க முடியும். எவ்வளோ எக்ஸாம்பிள் நீங்கள் கேட்டாலும் அதெல்லாம் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இந்த GPT மாடல் இருக்கு இல்லையா, இதை வந்து பர்டிகுலராக எதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எக்ஸாம் பர்பஸ்க்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எக்ஸாமுக்கு ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வந்து ஆக்சுவலாக அந்த CISலேயோ அல்லது காஸ்ட் ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்லேயோ வருது அப்படின்னு சொன்னால் ஒரு 6 மாதம் கழிச்சு தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது எக்ஸாமுக்கு அப்ளை ஆகும்.
ஸோ அதனால் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு மோஸ்ட்லி எந்த பிரச்சனையும் இருக்காது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து இன்ஸ்டியூட்டோட சப்ளிமெண்ட்ரியும் கூட நீங்கள் சேர்த்து பார்த்துக்கோங்க. ஸோ மற்றபடி ஜென்ரலாக நாலேஜ் வேணும் அப்படின்னு சொன்னால், ஜென்ரலாக அதை பற்றி தெரிஞ்சுக்கணும், சிஏஎஸை பற்றியும் காஸ்ட் ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை பற்றியும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், இன்ஸ்டியூட்டோட அஃபிஷியலாக பப்ளிஷ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எடுத்து நீங்கள் ரீட் பண்ணலாம். இதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் இதில் ஒரு கட் ஆஃப் டேட் இருக்கும் இல்லையா, அந்த ட்ரைனிங் டேட் வந்து கிட்டத்தட்ட அக்டோபரா ஜனவரி அப்படின்னு சொல்லி தெரியல. பட் ஒரு கேப் வந்து இருக்கும். அதாவது கடைசியாக அவங்க பண்ணியிருக்கிற ட்ரைனிங் டேட்டுக்கும் அண்ட் இன்னைக்கு தேதிக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்கும். ஸோ அந்த கேப்பில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், அது 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் எக்ஸாமுக்கு அப்ளை ஆகும். அப்படிங்கிறதுனால எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து சப்ளிமெண்ட்ரி கூட ரெஃபர் பண்ணிக்கலாம். எக்ஸாமுக்கு இன்ஸ்டியூட்டில் பப்ளிஷ் பண்ணுவாங்க இல்லையா சப்ளிமெண்ட்ரி, அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். பட் ஜென்ரல் நாலேஜுக்கு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் இன்ஸ்டியூட்டோட வெப்சைட்டை ஃபாலோ பண்ணுறது பெட்டர். அப்படி இல்லை சும்மா நீங்கள் ஃபண்டுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்குறது அப்படின்னு சொன்னாலும் பண்ணி பார்க்கலாம். ஜென்ரலாக அந்த சிஏஎஸில் அடிக்கடி ரொம்ப அதிகமாக சேஞ்சஸ் வராது. டேக்ஸ் அளவுக்கு அடிக்கடி சேஞ்சஸ் வராது. ஸோ ஓரளவுக்கு சேஞ்சஸ் வரும். அப்பப்போ வந்து ரிவைஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி இருக்கிறத. ஸோ அதே மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னொரு ஃபீச்சர் இருக்குது. இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியல. வேணால் நீங்கள் சும்மா ஃபண்டுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே டைப் பண்ணுறதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த மைக் ஐக்கான் பக்கத்தில் அந்த வாய்ஸ் மோட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆக்சுவலாக அந்த ஏஐ கிட்ட பேச முடியும். இங்கிலீஷ்லனாலும் ஓகே, தமிழ்லனாலும் உங்களால் பேச முடியும். எப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் மைக்ரோஃபோன் ஆக்சஸ் கேட்கும், அலோவ் கொடுத்துக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட ப்ராம்ப்டை வந்து நீங்கள் உங்களோட வாய்ஸை யூஸ் பண்ணி, அதாவது நீங்கள் அதுக்கிட்ட பேசியே வந்து கொடுக்க முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த மைக் ஆன் பண்ணிக்கோங்க. மைக் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ப்ராம்ப்டை வந்து கொடுக்க முடியும். எனக்கு CIS 23 ஓவர்பர்டன் ரிமூவல் காஸ்ட்டுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வேணும். Overburden removal cost கொடுக்கப்பட்ட எடுத்துக்காட்டுகளை எடுத்துக்கிட்டு அதையும் overburden என்பதுக்கான தமிழையும் தமிழ்ல விளக்க போறேன். முதல்ல overburden என்ன? Overburden என்பதுக்கு தமிழில் பொருள் மேல்மட்ட நிலம் அல்லது அகழ்வு பொருள் மீது படிந்திருக்கும் தேவையில்லாத மண் மற்றும் கக்க. இது ஒரு சுரங்கம் மைனிங் இயக்க வளங்களை எடுக்க வேண்டிய இடத்தில் முதலில் அகற்ற வேண்டிய மறைமுக அடுக்கு மாதிரி. இந்த பகுதியை அகற்றுவதற்கான strength overburden removal cost. இப்போ எடுத்துக்காட்டுகளை தமிழில் பார்க்கலாம். உதாரணம் 1, ஒரு சுரங்கம் ஆண்டு முழுவதும் 1,00,000 கனமீட்டர் ஓவர்பர்டனை அகற்றும் திட்டம் வைத்திருக்குது. முதல் 3 மாதங்களில் 3,00,000 கனமீட்டர் அகற்றப்பட்டது. இதுக்கான செலவு 3,00,000. இவ்விளக்கம் ஒரு மாதத்துக்கான சராசரி அகற்றம் 1,00,000 கனமீட்டர், ஒவ்வொரு கனமீட்டருக்கும் செலவு 10. இது போல ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட வேலை விகிதத்துக்கு கணக்கிடும். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஏன் அப்படின்னு சொன்னால், அது கொடுத்துருக்கிற ட்ரெயின் பண்ணிக்கிற வாய்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதோட ஆக்சென்ட் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம ஆக்சுவலாக தமிழில் பேசுகிற மாதிரி வராது. ஸோ இதுக்கு பெட்டர் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் இந்த சேட்டை யூஸ் பண்ணுறது பெட்டர். ஸோ சேட்டை யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ஈஸியாக ரீட் பண்ணிக்க முடியும். ஒருவேளை தமிழில் உங்களுக்கு ட்ரான்ஸ்லேஷன் வேணும் அப்படின்னு சொன்னாலும் ஈஸியாக உங்களால் கேட்டுக்கவும் முடியும். ஸோ டைப் பண்ணிவிட்டு சேட்டாக நீங்கள் யூஸ் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் பெட்டர் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் நீங்கள் என்ன மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த டேட்டா எதுவுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சேவ் ஆகாது. நீங்கள் ஒரு தடவை அந்த ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் வெளியில் போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால், திரும்பவும் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒருவேளை உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அதை க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் திரும்ப இந்த GPT ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் ப்ரீவியஸ் செஷனில் என்னென்ன ப்ராம்ப்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க, என்னென்ன ரிப்ளைஸ் நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிற அந்த டேட்டா எதுவுமே வந்து சேவ் ஆகி இருக்காது. அதாவது இந்த கஸ்டமைஸ் GPT வெர்ஷன்ஸ் எதுக்குமே வந்து சேவ் ஆகாது. ஸோ மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இது நீங்கள் இந்த மாதிரி டவுட்ஸுக்கோ அல்லது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் உங்களுக்கு புரியலை அப்படின்னு சொன்னாலும் இந்த CASஸை பொறுத்த வரைக்கும் அல்லது காஸ்ட் ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இன்டரில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பேப்பர் 8க்கும் ஃபைனலில் பேப்பர் 17க்கும் இதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ CIS 1 to 24 இந்த டைட்டில்ஸ் எல்லாத்தையும் எப்படி ஈஸியாக மைண்டில் வச்சுக்கிறது, எப்படி மெமரைஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான மெமரி ட்ரிக் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவை நம்ம இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ CAS மெமரி ட்ரிக் எமினன்ஸ் அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னு சொன்னாலும் அந்த வீடியோ நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ எதனால் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக MCQவில் இந்த மாதிரி அடிக்கடி வந்து கேட்குறாங்க. ஒரு CAS நம்பர் கொடுத்து இதோட டைட்டில் என்னன்னு சொல்லி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி MCQஸில் சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ அதனால் அந்த டைட்டில்ஸை எப்படி ஈஸியாக மெமரைஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் நீங்கள் பார்க்கலனாலும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னு சொன்னால், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு இந்த ஃபியூச்சரை பற்றி தெரியாது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அதை சொல்லிக் கொடுங்க. இந்த மாதிரி AI மாடல்ஸை நம்ம நிறையா பர்பஸ்க்கு யூஸ் பண்ண முடியும். மெயினாக இந்த மாதிரி ப்ரிப்பரேஷனுக்குலாம் நீங்கள் ஈஸியாக எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ண முடியும். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஃபீச்சர், பட் ரொம்ப எஃபெக்டிவான ஃபீச்சர் அப்படின்னு கூட சொல்லலாம். பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ChatGPT தான், பட் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும் ஒரு ஃபோக்கஸ் இருக்கும். அந்த ஏரியாவை பற்றினா ப்ராம்ப்ட்ஸ் அண்ட் ரிப்ளைஸை அதெல்லாம் ப்ராசஸ் பண்ண முடியும்.
ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா லைக் பண்ணுங்க. அதே மாரி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னு சொன்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலகிராம் இன்ஸ்டால ஜாயின் பண்ணல அப்படின்னு சொன்னாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்ம வேற ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம்.